உன்னை கொடுத்தேன், என்னை இழந்து நின்றேன். எல்லா விவரத்தையும் கேட்ட பவித்ரா, போச்சு போச்சு, எல்லாம் போச்சு, சொத்து போச்சு, குழந்தை போச்சு, கௌரவம் போச்சு, மானம் போச்சு, எல்லாம் போச்சு. இனி இந்த ஊர்ல நமக்கு என்ன வேலை? வாங்க மறுபடியும் பழையபடியே மூட்டை கட்டிட்டு நடு ரோட்ல போய் பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு கத்தி அழுதுகிட்டே சொன்னான் பவித்ரா. அவளை சமாதானம் செய்யற விதம் தெரியாம தவிச்சு போனாரு வாசன். கொஞ்ச நேரம் பவித்ராவை அழவிட்டவர், இங்க பாரு பவித்ரா, இப்ப ஒன்னும் கெட்டு போயிடல. விக்ரமன் நம்ம வழிக்கு வர நம்ம கிட்டதான் ஒரு பெரிய பிரம்மாஸ்திரம் இருக்கே, அத மறந்து போயிட்டியா அப்படின்னு கேட்ட வாசனை ஜெகனும் பவித்ராவும் புரியாம பார்த்தாங்க. அவர் மர்மமா சிரிச்சுப்படி தன்னோட பாக்கெட்ல இருந்து அந்த பவுடரை எடுத்து காமிச்சார். அது அன்னைக்கு குறும்படத்துல அந்த வாலிபனுக்கு போட்டு கொடுத்த மருந்து. அதை கண்டவர்களுடைய முகம் பிரகாசம் அடைஞ்சது. இப்போ இதை வச்சு என்ன பண்ண போறீங்கப்பா அப்படின்னு கேட்டான் ஜெகன். நம்ம ஒன்னும் பண்ண போறதில்லடா, ரித்தன்யா இதை மறந்துட்டான்னு நினைக்கிறேன். அதே பிளாக்மெயில் திரும்ப பண்ணா கண்டிப்பா நம்ம வழிக்கு வந்துருவா. விக்ரமன் சாப்பிட்ற பொருளை இத கலக்க போறோம்னு சொல்லலாம். அப்புறம் அவளை விக்ரமன் கிட்ட பேசி கேஸ வாபஸ் வாங்க வைப்பா. நம்ம குழந்தை மேதாவையும் அவ எப்படியும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவா. எனக்கு ரித்தன்யாவோட பயத்தை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அவளுக்கு இந்த உலகத்துல விக்ரமனை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு நக்கலா சொல்லிட்டு அந்த பவுடரை மறுபடியும் தன்னோட பேண்ட் பாக்கெட்ல போட்டுக்கிட்டாரு. அப்புறம் ஏன் இப்படி உண்மைட்டியா உட்காந்துருக்கீங்க? வாங்க அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்ன பவித்ரா. என்ன பவித்ரா, நீ நம்ம அவ வீட்டுக்கே போனா நம்ம மேல சந்தேகம் வந்துடும், கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொன்னாரு வாசன். அட இல்லைங்க, இப்போ அவ வீட்டில் யாரும் இல்லை. உங்களுக்கு அந்த வீட்டை பத்தி தெரியவே தெரியாது. அடிக்கடி ரோகிணியும் சதாசிவமும் கோயிலுக்கு போயிடுவாங்க. இன்னைக்கும் அவங்க கோயிலுக்கு காலையிலே போயிட்டாங்க. அதை விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். மீதி இருக்கிற வேலைக்காரங்கெல்லாம் கூப்பிட்டா மட்டும்தான் வெளியே வருவாங்க. ஹாலில் என்ன நடந்தாலும் ரித்தன்யா சத்தம் போட்டு மற்றவங்கள கூப்பிட்டா மட்டும்தான் உண்டு. அப்புறம் அந்த பங்கஜம், அவ மட்டும்தான் வீட்டில் இருப்பா. அவளுக்கு மட்டும்தான் அந்த வீட்டில் எங்கே போகிறதுக்கும் உரிமை கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனால் அவளுமே தினமும் மளிகை கடைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் போவா. அந்த நேரமும் எனக்கு தெரியும். அவள் வெளியில் போனதும் நம்ம உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொன்னா பவித்ரா. இப்போ விட்டா ரித்தன்யாவை பிடிக்கவே முடியாதுங்க. சாயங்காலம் விக்ரமன் வந்துருவான் அப்படின்னு வற்புறுத்தி சொன்னான். சரி கிளம்பு போகலாம் அப்படின்னு சொன்ன வாசன் உடனே காரை எடுத்துக்கிட்டு ரித்தன்யாவோட வீட்டுக்கு வந்திருந்தாரு. அங்கதான் மூவரும் சேர்ந்து ரித்தன்யாவை துன்புறுத்திட்டு இருந்தாங்க. பவித்ரா ரித்தன்யாவின் தலைமுடிய கொத்தா பிடிச்சு ஆட்டினா. ஐயோ வலிக்குது சித்தி, விடுங்க அப்படின்னு கதனவளை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம, வலிக்கட்டுண்டி கழுத, உனக்கு எவ்வளோ நெஞ்செழுத்தம் இருந்தா நாங்க அவ்வளோ தூரம் சொல்லியும் விக்ரமன் வாழ்க்கையில வந்ததோட மட்டும் இல்லாம எங்க பேத்தி மீதா இந்த வீட்டை விட்டு பிரிச்சிருப்ப. அவளுக்கு எந்த சொத்தும் கிடைக்க விடாம பண்ணிட்டேடி. எங்களை பழி வாங்கிறதுக்கு தானடி இதெல்லாம் பண்ண. அது மட்டுமா, எங்க சொத்து மேல கேஸ் போட்டு அதையும் பிடுங்கி மறுபடியும் எங்களை நடு ரோட்ல நிக்க வைக்கலாம்னு திட்டம் போட்டிருக்கியாடி அப்படின்னு கேட்டா. ஐயோ இல்ல சித்தி, இந்த சொத்து மேல கேஸ் போடுற விஷயமெல்லாம் எனக்கு இப்பதான் தெரியும். மேதாவை பத்தின உண்மையெல்லாம் விக்ரமனுக்கு தெரிஞ்சு போச்சு சித்தி. அதனாலதான் அவர் குழந்தைய கண்ணன் கிட்டே கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னான் ரித்தன்யா. என் மகனை திரும்பி பார்த்து முறைச்சா பவித்ரா. எல்லாம் இந்த தடிமாட்டால சொல்ல வந்தவன. அந்த கண்ணன் பையில அன்னைக்கே கொல்லாம உயிரோட விட்டதுனாலதான் இப்போ இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு சொன்னவளை அதிர்ச்சியோட பார்த்து முழிச்சா ரித்தன்யா. கொலையா அப்படின்னு அதிர்ந்து கேட்டவகிட்ட, என்னடி கொலையான்னு இப்படி நடுகிற, எங்களுக்கு கொலை பண்றதெல்லாம் புதுசா என்ன அப்படின்னு சிரிச்சா பவித்ரா. ரித்தன்யா அதிர்ந்து போய் சித்தப்பாவையும் ஜெகனையும் பார்த்தா. வாசன் ரித்தன்யாவுக்கு பக்கத்துல வந்து, என்ன அப்படி பாக்குற? உன் சித்தி சொல்றது உனக்கு புரியலையா? எங்களுக்கு தடையா யார் வந்தாலும் அவங்கள கொல்றதுக்காக நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். அப்படிதான் உங்க அப்பாவையும் உங்க அம்மாவையும்
ஒரு கார் விபத்துக்கு உள்ளாக்கி கொன்னுட்டோம் அப்படின்னு சொன்னார். அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாத ரித்தன்யா, என்ன சொல்றீங்க சித்தப்பா, எங்க அம்மா அப்பாவை கொன்னுட்டீங்களா, அவங்க இயற்கையா சாகலையா அப்படின்னு திக்கி திக்கி திணறி கேட்டவளை பார்த்து வக்ரமா சிரிச்சாரு வாசன். இதுக்கே இப்படி ஷாக்காய் நிக்கிறியே, இன்னும் உன்னோட குழந்தைய கொன்னதே நாங்க தானே தெரிஞ்சா என்னடி பண்ணுவேன் அப்படின்னு கிண்டலா கேட்ட வாசன். என்ன சொன்னீங்க அப்படின்னு அவர் சட்டையை ஓடி வந்து கொத்தா பிடிச்சா ரித்தன்யா. நீங்க எல்லாம் மனுஷங்களா, என் குழந்தைய என் வயிற்றுலயே அழிச்சிட்டீங்களே பாவிகளா, உங்களுக்கு அப்படி நான் என்ன பாவம் பண்ணேன், இல்லை என் குழந்தைதான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணுச்சு, அந்த குழந்தை உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இப்படி அழிச்சிட்டீங்களே அப்படின்னு சட்டையை பிடிச்சு குலுக்கி கதறி அழுதா. அவ கைகளை முரட்டுத்தனமா பிடிச்சு விலக்கி விட்டு அவளை தள்ளி விட்டாரு. கீழே விழுந்தவ எழக்கூட பலம் இல்லாம அங்கேயே விழுந்து அழுதுகிட்டு இருந்தா. அதை கண்ட 3 பேரும் அவ பக்கத்துல வந்து சுத்தி நின்னாங்க. இங்க பாருடி, உன்னோட அம்மா அப்பாவையும் கொன்னு உன் குழந்தையும் உன்கிட்ட இருந்து பிரிச்சோம், எல்லாமே எதுக்குன்னு நினைச்ச, இந்த சொத்துக்காக தான். ஆனா நீ மறுபடியும் மறுபடியும் எங்க கிட்ட மோதிட்டே இருக்கே. விக்ரமனை இந்த சொத்து கேஸ்ல இருந்து வாபஸ் வாங்க சொல்லு. எங்க பேத்தி மேதா இந்த வீட்டில தான் வாழணும். அதை எப்படி நடத்துவியோ எனக்கு தெரியாது, ஆனா குழந்தை இன்னும் 2 நாள்ல இங்க வந்தே ஆகணும். இந்த 2 விஷயம் மட்டும் நடக்கலனா அப்படின்னு சொன்ன வாசன் அவர் பேண்ட் பாக்கெட்ல இருந்த பவுடரை எடுத்து கீழே உட்காண்டிருந்த ரத்தன்யாவுக்கு பக்கத்துல உட்காந்து அவ முகத்தை தூக்குனாரு. கையில இருந்த மருந்து பொட்டலத்தை அவகிட்ட காட்டினாரு. இங்க பாரு, இந்த பவுடர் என்னதுன்னு உனக்கு தெரியுது இல்லையா அப்படின்னு கேட்டவரை விழிகளை விரிச்சு பயத்தோட பார்த்தா. ஓ, அப்போ இது உனக்கு நினைவு இருக்கு இல்லையா? அதேதான். இந்த பவுடரை விக்ரமன் சாப்பிட்ற ஏதாவது ஒரு பொருள்ல சேர்த்திடுவோம். அதுக்கப்புறம் குழந்தையும் இழந்து புருஷனையும் இழந்து இந்த சொத்தை மட்டும் வச்சுட்டு நீ என்ன பண்ணுவ? யோசிச்சு முடிவு பண்ணிக்கோ. உனக்கு 2 நாள் தான் டைம். நாங்க சொன்னது இந்த 2 விஷயமும் நடந்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா 3ஆவது நாள் உன் புருஷனை பைத்தியக்காரனா தான் நீ பாப்ப அப்படின்னு சொன்னவர் அதுக்கு மேல அங்க நிக்காம ஜெகனையும் பவித்ராவையும் கூப்பிட்டுட்டு வெளில போயிட்டாரு. அவங்க போனதும் ரித்தன்யா சுயநினைவே இல்லாம அப்படியே உட்கார்ந்துருந்தா. தன்னோட அப்பா அம்மா குழந்தை எல்லாரையும் தாங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்களே, இவங்களுக்கு விக்ரமன் மட்டும் சாதாரண விஷயமா இருக்குமா என்ன? அவனையும் பைத்தியக்காரன் ஆக்கிட்டா அதுக்கப்புறம் இந்த உலகத்துல வாழ்றதே குப்பைக்கு சமானம் அப்படின்னு நினைச்சுவ. திடீர்னு நினைவு வந்து விக்ரமன் இப்போ எங்க இருக்கான், ஒருவேளை இவங்க விக்ரமனை கடத்தி வச்சிருக்காங்களோ அப்படின்னு நினைச்ச அடுத்த வினாடி அவனுக்கு அலைபேசியில கூப்பிட்டா. ஆனா விக்ரமனுடைய போன் சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. மறுபடியும் அவனை கூப்பிட்டு இருந்தா. ஆனா போன் சுவிட்ச் ஆஃப்னே வந்தது. அங்க ஹால்ல உட்கார்ந்தபடி அழுதுகிட்டே இருந்த ரித்தன்யாவை பார்த்துக்கிட்டே தான் பங்கஜம் உள்ள வந்தா. அதுக்கப்புறம் அவ மளிகை கடைக்கு போகவே இல்லை. ரித்தன்யாவுக்கு பக்கத்திலே உட்கார்ந்து அவளை சமாதானம் செய்யணும்னு தோணுச்சு. ஆனா அப்படி பண்ணா அங்க நடந்த எல்லா விஷயம் எல்லாமே தனக்கு தெரிஞ்சுதா அவளுக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காகவே தூரத்துல இருந்தபடியே அவளுடைய நடவடிக்கைகளை கவனிச்சுக்கிட்டு இருந்தா பங்கஜம். அடிக்கடி அவ விக்ரமனுக்கு ஃபோன் பண்றதும் அது சுவிட்ச் ஆஃப்னு வந்ததும் ஓஞ்சு போய் அழுகிறதுமாவே இருந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு வாசலுக்கும் ஹாலுக்கும் குட்டி போட்ட பூனையா நடந்துட்டு இருந்தா. விக்ரமனுக்காக அவ காத்துட்டு இருக்கிறது பங்கஜம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா. நேரத்தை பார்த்தா இரவு நெருங்கிட்டு இருந்தது. இன்னும் வீட்டுக்கு விக்ரமன் வரல. அந்த பயம் அவளுக்கு அதிகரிச்சுட்டே போச்சு. திடீர்னு வாசல்ல கார் சத்தமும் விக்ரமன் வந்ததை அறிஞ்சதும் ஓடி போய் அவனுடைய மார்பில ஒண்டி கொண்டவனையும் பங்கஜம் சமையல் அறையிலிருந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தா. அப்பாடா, இனி விக்ரமன் பார்த்துக்குவான் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஒரு பெருமூச்சு விட்டபடி கிச்சன்ல சமைக்கிற வேலையை பார்த்தா. ஆனா திடீர்னு ஏதோ ஒரு யோசனை வர ஹாலுக்கு போனவ அங்க ரித்தன்யா இன்னும் விக்ரமனுடைய தோள்களை கட்டிக்கிட்டே அழுதுட்டு இருக்கிறத பார்த்தவ ஓடி போய் தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்தா. இத்தனையும் சொல்லி முடிச்சுட்டு விக்ரமனை ஏறிட்டு பார்த்தா பங்கஜம். அந்த வினாடி விக்ரமனை பார்த்தவ தான் வாழ்க்கையில இது போல ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாதுங்கிற மாதிரி ரௌத்ரமா நின்றுட்டு இருந்தான் விக்ரமன். கோபத்துல கண்ணெல்லாம் செவந்து கை முஷ்டிகள்லாம் இருக பங்கஜத்தை பார்த்து திரும்பினவன்,
டாக்டர் வர சொல்லிருக்கீங்கக்கா. அவர் வந்ததும் ரித்தன்யாவை பக்கத்துலேருந்து கவனிச்சுக்கோங்க. அவளை விட்டு எங்கேயும் போகாதீங்க. நான் இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி புயல் போல வீட்டை விட்டு வெளில போனான். பங்கஜம், தம்பி தம்பி, இந்த நேரத்தில் எங்கே வெளில போறீங்க? போக வேண்டாம் அப்படின்னு சொல்றத கேட்கறதுக்கு அவன் அங்கே இல்லை. அவளுக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சிருந்தது, இப்போ விக்ரமன் ஜெகனையும் வாசனையும் தான் தேடி போறான்னு. அவளுக்கு உடம்பெல்லாம் உதறல் எடுத்துச்சு. இனி அவங்க என்ன கதி ஆக போறாங்களோ அப்படின்னு அவளுக்கு புரியவே இல்லை. பயம் தொண்டையை அடைச்சுது. இனி இந்த வீட்டில் என்னென்ன நடக்குமோ, விக்ரமனை தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாதுன்னு நினைச்சுவன் ஒரு பெருமிச்சோட ரித்தன்யாவுக்கு பக்கத்துல உட்கார்ந்து அவளுடைய கூந்தலை தடை விட்டு கொடுத்தா. கார்ல புயல் போல ஏறி போன விக்ரமனுடைய மனநிலையோ சொல்லவே வேண்டாம். எவ்வளோ தைரியம் இருந்தா என் வீட்டுக்கே வந்து என் மனைவி மேலேயே கை வச்சிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கொழுப்பு இருக்கணும். இனிமேலும் சட்டம் போலீஸ்ன்னு நம்பிட்டு இருந்தா வேலைக்காகாது. இவங்க இன்னும் விக்ரமனுடைய சுயரூபத்தை பார்க்கவே இல்லை. ரித்தன்யாவுக்கு விழுந்த ஒவ்வொரு அடியும் அவன் மேல விழுந்தது போல அவனுக்கு வலிச்சுது. அவளுக்கு கேட்க யாரும் இல்லைன்னு நினைச்சாங்களா? என்னை வச்சு அவளை பிளாக்மெயில் பண்றதே இவங்களுக்கு தொழிலா போச்சு. இதை இப்படியே விடக்கூடாது. கண்டிப்பா இதுக்கெல்லாம் முடிவெடுத்தே ஆகணும் அப்படின்னு நினைச்சுவேன். பேண்ட் பாக்கெட்ல இருந்த ஒரு பொருளை தொட்டு பார்த்துக்கிட்டான். அதை கையில் எடுத்து பார்த்தான். விக்ரமனை இவங்க சாதாரணமா நினைச்சிட்டாங்க போல இருக்கு. இவங்களுக்கெல்லாம் இனி வாயில பேசினா சரி வராது. இனி என் வீட்டு பக்கமோ அல்லது ரித்தன்யா வீட்டு பக்கமோ அவங்க திரும்பி பார்க்கவே கூடாதபடி செய்யணும் அப்படின்னு நினைச்சு கோவத்தை அடக்கவே முடியாம புயல் மாதிரி வேகமா காரை ஓட்டிக்கிட்டு போய் வாசனோட வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தினான் விக்ரமன். ஜெகன், ஏய் ஜெகன், எங்கடா இருக்க அப்படின்னு வீடே அதிரும்படி கத்துனான். அந்த சத்தத்துல வீட்டில் இருந்த ஜெகனும் வாசனும் அவரவர் அறையிலிருந்து வெளில வர பவித்ராவும் சமையல் அறையிலிருந்து வெளில வந்தா. இரவு மணி 8 தாண்டி இருந்தது. இந்த நேரத்துல விக்ரமனை தன்னோட வீட்டில் எதிர்பார்க்காத வாசன் திகைச்சு போய் நின்னாரு. என்னாச்சு, ஏதாவது விஷயம் ஏதாவது தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு பயந்தபடி விக்ரமனை நோக்கி நடந்து வந்தாரு வாசன். என்னாச்சு மாப்பிள்ள, உள்ள வாங்க, உட்கார்ந்து பேசலாம் அப்படின்னு விக்ரமனை அன்போட அழைச்சாரு வாசன். அதை கேட்ட விக்ரமனுக்கு தலைக்கு மேல கோபம் வந்துச்சு. சி, உங்களுக்கெல்லாம் மாப்பிள்ளன்னு என்ன சொல்லி கூப்பிட வெக்கமா இல்லையா? எவ்வளவு துரோகத்தை எனக்கு பண்ணிட்டு இப்படி வெக்கமே இல்லாம எத்தனை நாளைக்கு இப்படியே என்கிட்ட நடிச்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு கேட்ட விக்ரமன் ஜெகனை நோக்கி வேகமா முன்னேறினான். அவன் அருகில் வந்து, ஏண்டா நாயே, நான் இல்லாதப்போ என் வீட்டுக்கே வந்து என் பொண்டாட்டி அடிக்க உனக்கெல்லாம் எவ்வளவு திமிர் இருக்கணும் அப்படின்னு சொன்னவன் பலார்னு அவனை ஓங்கி ஒரு அடி அடிச்சான். கீழே விழுந்த ஜெகனை சட்டைய கொத்தோட பிடிச்சு மேல தூக்கினான். அதை பார்த்த பவித்ராவும் வாசனும் விக்ரமன் பக்கத்துல வந்து தங்களுடைய பையனை அவன்கிட்ட இருந்து காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்க 2 பேரையும் தள்ளிவிட்ட விக்ரமன் ஜெகனை துவைத்து எடுத்துட்டான். ஜெகன் வலி பொறுக்க முடியாம ஐயோ அம்மான்னு கதறினான். அங்க ஒரு பொண்ணு கிட்ட வீரத்தை காட்டினவன் விக்ரமன் கிட்ட பொட்டி பாம்பா அடங்கி போனான். மாப்பிள்ள விட்டுருங்க, ஏன் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்னு வீடே அதிரும்படி திருப்பி கத்தினா பவித்ரா. ஜெகனை உதறி தள்ளிட்டு பவித்ராவுக்கு பக்கத்துல கொலைவரியோட வந்தான் விக்ரமன். வயசுல பெரியவங்க, அதுவும் ஒரு பொம்பளையாச்சின்னு பாக்குறேன். இல்லைனா நீ பண்ண காரியத்துக்கு உன்னை இங்கேயே கொன்னு போட்டுடுவேன். என்ன சொன்ன? பைத்தியமா? நானா? என்ன பைத்தியம் ஆக்கணும்னு தானே இவ்வளோ நாளும் திட்டம் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்ட விக்ரமனை பார்த்து அதிர்ச்சியோட விழிச்சா பவித்ரா. அப்போ அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு போல இருக்கே அப்படின்னு நினைச்சபடி திருன்னு பார்த்தா. அது கூட என்னால மன்னிக்க முடியும், ஆனா என் குழந்தைய கருணையே இல்லாம அழிச்சிட்டீங்களே பாவிகளா, அதை என்னால மன்னிக்கவே முடியாதுன்னு சொன்னவன் ஜெகனை ஓங்கி ஒரு உதச்சான். ஜெகன் ஐயோ அப்படின்னு கீழே விழுந்ததும் அதை பார்த்து ஐயோ என் பையன் அப்படின்னு அலறியபடி பவித்ரா ஜெகன் கிட்ட போய் உட்கார்ந்தா. போதும் மாப்பிள்ள, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, அப்புறம் நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னபடி அங்கே வந்து நின்னாரு வாசன். வாசனை திரும்பி பார்த்த விக்ரமன் அவரை அடிச்சிடுவோமோ அப்படின்ற பயம் இருந்தது. வயசில் பெரியவர், அவரை அடிக்கக்கூடாதுன்னு பல்ல கடிச்சிட்டு தன்னை சமாதானம் பண்ணிட்டு பொறுமை காத்தவன்
பற்களை கடிச்சபடியே வாசனை பார்த்து முறைச்சான். இவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை, சொல்லிட்டேன். இனிமே என்னோட வாழ்க்கையிலையும் ரித்தன்யாவோட வாழ்க்கையிலையும் குறுக்க வந்தீங்கன்னா 3 பேரும் வாழ்க்கையும் முழுசும் ஜெயிலியே உட்கார்ந்து களி திங்கிற மாதிரி பண்ணிடுவேன், ஜாக்கிரதை அப்படின்னு சொன்ன விக்ரமன். அப்படி நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? நீங்கள் தான் எங்கள் பேத்தியை வளர்த்துறதுக்கு துப்பு இல்லாமல் கண்ட நாய்க்கிட்டையும் கொடுத்து வச்சுருக்கீங்க. சொல்லப்போனால் நாங்கள் தான் உங்கள் மேலே கோவப்படணும். நீங்கள் எதுக்காக என் மேலே கோவப்படுறீங்க அப்படின்னு கேட்டார் வாசன். மேதாவை பற்றி வாசன் பேச ஆரம்பிச்சதும் தனக்கு செஞ்ச துரோகம் முழுமையாக விக்ரமனுடைய நினைவுக்கு வர உடனே பாக்கெட்ல இருந்து அவன் வீட்டில் இருந்து எடுத்துட்டு வந்த துப்பாக்கியை எடுத்து வாசனோட நெற்றி பொட்டுல வச்சு ட்ரிகரை அழுத்த முயற்சி பண்ணான். அதை பார்த்த ஜெகனும் பவித்ராவும் பதறி அடிச்சுக்கிட்டு விக்ரமன் கிட்ட ஓடி வந்தாங்க. ஐயோ வேண்டாம், அவரை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சினாங்க. பக்கத்துல யாராவது ஒரு எட்டு எடுத்து வச்சாலும் இவரை இங்கேயே சுட்டுடுவேன், பேசாம அங்கே நில்லுங்க அப்படின்னா விக்ரமன் வாசனை நெற்றி பொட்டி துப்பாக்கியில அழுத்தினபடியே அவரை பின்னகர்த்தி சென்றான். இங்க பாரு, நீ எனக்கு பண்ண துரோகம் மன்னிக்கவே முடியாத அளவுக்கு என் மனசுல எரிமலையா வெடிச்சிட்டு இருக்கு. மன்னிப்பு கேட்காட்டியும் பரவாயில்ல, ஆனா மறுபடியும் நீங்க செஞ்சதெல்லாம் நியாயம் தர்மம் அப்படின்னு என்கிட்ட வந்து பேசுங்க. அன்னைக்குதான் நீங்க பேசுறது கடைசியா இருக்கும். நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லன்னு குடும்பத்தோட எல்லாரையும் வச்சு கொளுத்திடுவேன் அப்படின்னு மிரட்டினபடி சுவரில் சாஞ்சு ட்ரிகரை அழுத்த முயற்சி பண்ணான் விக்ரமன். பவித்ராவும் ஜெகனும் ஐயோ அப்படின்னு கதறி அழ அந்த வினாடியில எங்கிருந்தோ ஓடி வந்த ரவிதாசன் விக்ரமனுடைய கையில் இருந்த துப்பாக்கியை பிடுங்கினாரு. யாருன்னு கோவமா திரும்பி பார்த்த விக்ரமன் ரவிதாசன் நிக்கிறத பார்த்து அவன் கையில் இருந்த துப்பாக்கியை அவர்கிட்ட கொடுத்தான். என்ன விக்ரமன் இது? நீங்க எல்லாம் படிச்சவங்க தானே? இப்படியா நாகரிகமே இல்லாம நடந்துப்பீங்க? எதுவா இருந்தாலும் நம்ம கோர்ட்ல பாத்துக்கலாம், இப்போ இங்கிருந்து கிளம்பலாம் வாங்க அப்படின்னு கூட்டிட்டு வெளில போக முயற்சி பண்ணாரு ரவிதாசன். அவர் கூடயே சென்றபடி இருந்த விக்ரமன் திடீர்னு நின்று திரும்பி பார்த்து 3 பேரையும் முறைச்சான். இந்த 3 பேருக்கும் இன்னைக்கு நான் கொடுக்கறதுதான் லாஸ்ட் வார்னிங். இனி ஒரு தடவை என்னோட விஷயத்துல நீங்க தலையிட்டீங்கன்னு தெரிஞ்சது அந்த இடத்துலயே உங்களை குழி தோண்டி புதைச்சிடுவேன். இந்த விக்ரமனை மிருகமா மாத்திடாதீங்க அப்படின்னு மிரட்டினபடி ரவிதாசனோட வெளில போனான் விக்ரமன். விக்ரமனை வெளியில கூட்டிட்டு வந்த வக்கீலுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்தது. நல்ல வேலை, நாளைக்கு காலையில கண்டிப்பா சென்னைக்கு போக வேண்டியிருந்தது. அங்க முக்கியமான வேலை இருக்கிறதுனால வாசனுடன் கேஸ் ஃபைல்ல கையெழுத்து வாங்கணும்னு இரவு நேரம் கூட பார்க்காம வாசனோட வீட்டுக்கு வந்திருந்தாரு ரவிதாசன். அப்பதான் விக்ரமன் வாசனோட தலையில துப்பாக்கி வச்சபடி மிரட்டிட்டு இருந்தான். அதை பார்த்தவருக்கு ஒரு வினாடி உயிரே போயிடுச்சு. ஐயோ, இவன் ஏதாவது தப்பா செஞ்சு அவங்கள பழி வாங்குறன்ற பேர்ல அந்த பழிய இவன் வாங்கிக்குவானோ அப்படின்னு நினைச்சு ஓடி வந்து விக்ரமனை தடுத்து நிறுத்தினாரு. அவர் சரியான நேரத்துல வந்ததுக்காக கடவுளுக்கு மனசார நன்றி சொன்னாரு ரவிதாசன். விக்ரமனை கூட்டிட்டு அவனுடைய கார்ல உட்கார வச்சு தன்னோட ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனாரு. அவனை இறக்கி விட்டு அவங்களோட அறைக்கு போன விக்ரமனுக்கு அறிவுரை சொன்னாரு. என்ன விக்ரமன் இதெல்லாம்? நான் அவ்வளோ தூரம் படிச்சு சொல்லியும் இப்படி துப்பாக்கி தூக்கிட்டு போய் நிக்கிறீங்களே அப்படின்னு வருத்தத்தோட கேட்டாரு வாசன். அந்த கேள்வியில கொஞ்சம் குற்ற உணர்வோட தலை குனிஞ்ச விக்ரமன் வீட்டில் நடந்த சம்பவங்களை விளக்கமா சொன்னான். அதை கேட்ட ரவிதாசனுக்கு கோவமும் ஆத்திரமும் தலைக்கு மேல வந்தது. இவங்களுக்கெல்லாம் எவ்வளவு திமிரு இருந்தா ஒரு பொண்ணை அவங்களுடைய வீட்டுக்கே போய் மிரட்டியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சவர் அதை வெளிப்படையா விக்ரமன் கிட்ட சொல்லவே இல்லை. சரி விக்ரமன், நடந்தது நடந்து போச்சு. இனி அவங்க 3 பேருக்கும் சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதுக்கு முக்கியமா ஒரே வழிதான் இருக்கு. நீங்க ரித்தன்யா கிட்ட பேசுங்க, பேசி அவளை சமாதானம் பண்ணுங்க. இல்ல நான் சொன்ன வழிமுறையை மனசுல வச்சுக்கிட்டு அதுபடி செய்யுங்க. கண்டிப்பா ரித்தன்யா கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சமாதானம் சொல்லி விக்ரமனை அவனுடைய வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு ரவிதாசன். வீட்டுக்கு போன விக்ரமன் தன்னோட வீட்டு ஹால்ல தன்னோட அப்பாவும் அம்மாவும் பங்கஜமும் தனக்காக காத்துட்டு இருக்கிறத உணர்ந்து சோஃபாவில் ஓய்ந்து போய் அமர்ந்துட்டு தன்னோட பெற்றோர்களையும் உட்கார வச்சான். என்னடா விக்ரமா இது? பங்கஜம் சொல்றதெல்லாம் உண்மையா? இந்த வீட்டில் என்ன நடக்குது? எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. மேதா உன் குழந்தை இல்லைன்னு சொன்னீங்க,
அதையே எங்களால தாங்க முடியல. இப்போ பங்கஜம் வேற எதோ சொல்றா. ரித்தன்யா வீட்டுல தனியா இருக்கும்போது வாசனும் பவித்ராவும் ஜெகனும் வந்து மெட்டிட்டு போனாங்கன்னு சொல்றா. இங்க என்ன நடக்குது அப்படின்னு ஆதங்கத்தோட கேட்டாரு சதாசிவம். ஆமாடா, எங்களுக்கு இப்ப விஷயம் தெரிஞ்சே ஆகணும். இந்த வீட்டுல என்னதான் நடக்குது? நாங்க வேற அடிக்கடி மனசு சரியில்லைன்னு கோயிலுக்கு போயிடுறோம். ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா ரோகிணி. அதை கேட்ட விக்ரமன் இதுவரைக்கும் நடந்த விஷயங்களை தன்னோட பெற்றோர்களுக்கு விளக்கமா சொன்னான். அதை கேட்ட எல்லாரும் பேய் அறிஞ்சது மாதிரி உட்காண்டிருந்தாங்க. என்னடா, நம்ம வீட்லயே இவ்வளோ நடந்திருக்கு, இதெல்லாம் நமக்கு தெரியவே இல்லையே. இவ்வளவு ஏமாந்திருக்கமா நாம? பாவம் அந்த ரித்தன்யா பொண்ணு, அவளை இந்த பாடுபடுத்திருக்காங்களே அப்படின்னு சொன்னா பவித்ரா. அத்தனையும் கேட்ட சதாசிவம் தன்னோட தாடையில விரல்களை வச்சு தேய்த்துட்டே, இதுக்கெல்லாம் வழியே இல்லையாடா விக்ரமா, அவங்களுக்கு கண்டிப்பா சட்டத்து மூலமா தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதுக்கு நம்ம கிட்ட இருக்கிற பென்ட்ரைவ்ல இருக்கிற இந்த எவிடன்ஸ் எல்லாம் போதும் இல்லையா? இதை வச்சு அவங்க மேல நம்ம கேஸ் கொடுக்கலாம் இல்லையா? என்ன ஆனாலும் பரவாயில்ல, இத்தனை தூரம் நம்மளை கஷ்டப்படுத்தினவங்களை சும்மா விடவே கூடாதுன்னு சொன்னாரு. இல்லப்பா, இந்த எவிடன்ஸ் மட்டும் பத்தாது. கண்டிப்பா ரித்தன்யா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, கண்டிப்பா அவ கோர்ட்ல வந்து சாட்சியும் சொல்லணும். அப்படி பண்ணா மட்டும்தான் இந்த கேஸ் நம்ம பக்கம் ஜெயிக்கும். ரித்தன்யா மட்டும் சாட்சி சொன்னா அந்த 3 பேரும் வாழ்க்கை முழுசும் ஜெயிலியே உட்கார்ந்து களி திங்கிற மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு சொன்னான் விக்ரமன். அவன் ரொம்ப ஓஞ்சு போய் தெரியறது பவித்ரா ரோஹிணிக்கு நல்லா புரிஞ்சுது. சரி விக்ரமா, நீ போய் ரெஸ்ட் எடு, மற்றதை நம்ம காலையில பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை அவனோட ரூமுக்கு அனுப்பி வச்சா. அவன் அரைக்கதவை திறந்ததும் அங்க ரித்தன்யா நல்ல தூக்கத்துல இருந்தா. கதவை தாழிட்டபடி தன்னோட உடைகளை மாத்திக்கிட்டு ரித்தன்யாவுக்கு பக்கத்துல வந்து படுத்தான் விக்ரமன். அவ தலைமுடிய கோதி விட்டான். தன் கணவன் தன்கிட்ட வந்துட்டாங்கிறத கூட உணராம ரித்தன்யா ஏதோ ஒரு நினைவுல அவனுடைய மார்புல கை போட, அந்த வினாடி தன்னை இழந்து தன் மனைவியை இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிட்டான் விக்ரமன். தன்னோட மனைவிய இறுக்கமா கட்டி பிடிச்சவனுக்கு உலகமே மறந்து போச்சு. எத்தனையோ மலைகள் தாண்டி கடலுக்குள்ள சேர்ந்த நதி போல் ஆனது அவனுடைய மனசு. தான் காதலிச்சவன் தன்னை ஏமாத்தவே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது அவனுடைய மனசு எல்லையில்லா நிம்மதியை அடைஞ்சது. அவளை அப்படியே தனக்குள்ள இறுக அணைச்சுக்கிட்டான் விக்ரமன். தன்னை அணைச்சுக்கிட்டது விக்ரமன் தான் அப்படின்றது ரித்தன்யா கொஞ்சம் உணர்ந்திருந்தாலும் அவனை தள்ளிவிட மனசு இல்லாம இவ்வளோ நேரமும் அவனை காணாம தவிச்சு போயிருந்த மனசு இப்போ அவனுடைய அருகாமையை உணர்ந்ததும் அவளால தன் காதல் உணர்வை கட்டுப்படுத்தவே முடியல. அவளும் லேசா கண்ணு திறந்து விக்ரமனுடைய முகத்தை அண்ணாந்து பார்த்தா. அவனும் அப்பதான் அவளுடைய கூந்தலை ஒதுக்கி விட்டபடி அவன் நெத்தியில தன்னோட இதழ்களை பதிச்சுக்கிட்டு இருந்தான். அதை கண்மூடி அனுபவிச்சவ அவனுடைய மார்புக்குள்ள அழகா ஒண்டிக்கிட்டா. தன் மனைவி தங்கிட்ட வந்துட்டா. தன் மனைவி எந்த தவறும் செய்யல. அவ தனக்காகத்தான் எல்லாத்தையும் இழந்து இத்தனை வருஷம் துன்பப்பட்டிருக்கா அப்படிங்கறது நினைக்க நினைக்க விக்ரமனுக்கு ரித்தன்யா மேல அன்பும் காதலும் பொங்கி வழிஞ்சது. தனக்காக எத்தனையோ தியாகங்களை செஞ்சிருக்கா. அவளை இத்தனை வருஷமும் புரிஞ்சுக்காம இருந்ததை நினைச்சு ரொம்ப வெட்கப்பட்டான் விக்ரமன். அதுக்கப்புறம் அவளை ஒரு வினாடி கூட அவன் தூங்க விடவே இல்லை. தன்னோட ஆசைகள் மொத்தத்தையும் அந்த இரவுல அவள் மேல காட்டினான். தன் கணவனுடைய காதலை உணர்ந்தவ அவனுடைய செயல்களை முழு ஈடுபாட்டோட தன் கணவனை முழுசா திருப்திப்படுத்தினான். அந்த இரவு அவங்களுக்கு சொர்க்கமா இருந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்கிட்டு அழகா தாம்பத்திய உறவுல ஈடுபட்டாங்க. அந்த இரவு ரித்தன்யாவுக்கு மறக்கவே முடியாத இரவா இருந்தது. இத்தனை நாளும் விக்ரமன் தன்னை நடத்தின முறைக்கும் இன்னைக்கு அவன் நடந்துகிட்டு இருக்கிற முறைக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. அவனுடைய மென்மையில கரைஞ்சு போனா ரித்தன்யா. அவன் அவள் மேல கொண்ட காதலை அணு அணுவா புரிய வச்சுக்கிட்டு இருந்தான். அவ வெக்கப்பட்டு சில இடங்கள்ல தவிச்ச போதிலும் அதை புரிஞ்சுக்கிட்டு அவளை மென்மையா அணைச்சபடி தன் செயல்களுக்கு உட்படுத்தினான் விக்ரமன். அவனுடைய செயல்கள் ரித்தன்யாவை மெய்மறக்க செஞ்சது. அவனுடைய ஒவ்வொரு தொடுகையிலையும் தன்னையே எழுந்துகிட்டு இருந்தா ரித்தன்யா. தன் கணவன் இவ்வளவு மென்மையா கூட நடப்பானா அப்படிங்கிறது
அவளுக்கு ரொம்ப புதுசா இருந்தது. விக்ரமன் அந்த அளவு இரவு பல முறை ரித்தன்யாவை நாடினான். எந்த ஒரு இடத்துலையும் தன் பலத்தை அவன் காட்டவே இல்லை. அவன் செயல்கள் அத்தனையிலுமே காதலும் அன்பு மட்டுமே இருந்தது. அணுவணுவா தன் மனைவியை ரசித்தான். அவளை இரவு முழுவதும் ஒரு பொட்டு கூட தூங்க விடல. ஆனா எந்த வலியையும் அவன் அவளுக்கு கொடுக்கவே இல்லை. மிகவும் மென்மையாக தன் சொர்க்கமே தனக்கு கிடைச்சு விட்டதா நினைச்ச விக்ரமன் அவளை பூ போல நடத்தினான். அந்த இரவு அவங்களுக்கு மறக்க முடியாத இரவா இருந்தது. அத்தனை சந்தோஷங்களையும் 2 பேரும் மாறி மாறி கொடுத்தும் எடுத்தும் கொண்டாங்க. தன் கணவனுடைய ஆண்மையில தன் பெண்மையை தொலைச்சா ரித்தன்யா. ரித்தன்யா கிட்ட ஒவ்வொரு முறை நாடும் பொழுதும் அவ மனசு புரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி தன்னோட ஆசைகளை நிறைவேற்றிக்கிட்டான் விக்ரமன். இரவு முழுவதும் அவளை ஒரு வினாடி கூட கண்ணு மூடி உறங்க விடவே இல்லை. ஆனா அதுக்காக ரித்தன்யா வருத்தப்படவே இல்லை. அத்தனை சந்தோஷங்களையும் விக்ரமனுக்கு வாரி வழங்கினான். அவளுக்கு இந்த இரவும் விக்ரமனுடைய செயலும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவனை தனக்குள்ளேயே புதைச்சிக்கிட மாட்டோமோ அப்படின்னு ஏங்கி போனா ரித்தன்யா. அவனுக்காக இத்தனை வருஷம் காத்திருந்த வலி இப்போ பறந்து போச்சு. விடிய விடிய சந்தோஷத்தை அனுபவிச்ச 2 பேரும் விடிய காலையில தான் தூங்கவே ஆரம்பிச்சாங்க. ரித்தன்யா தன்னோட கணவனோட மார்பில் ஒன்றியபடி தூங்கினான். அவளை இறுக்கமா கட்டிப்பிடிச்சபடி தன்னோட கைகளில் அவளுடைய கழுத்துக்கு கீழே கொண்டு வந்து அவளை இறுக்கமா கட்டிப்பிடிச்சுக்கிட்டான் விக்ரமன். அந்த அணைப்பு இனி வரும் காலம் முழுவதும் அவளை பிரியவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எத்தனையோ நிம்மதியும் சந்தோஷமும் அந்த அணைப்புல வந்துச்சு 2 பேருக்கும். விடிஞ்சதும் கண்ணு விழிச்ச ரித்தன்யா நல்லாவே சுயநினைவுக்கு வந்திருந்தா. தன் நிலையை பார்த்து வெக்கப்பட்டா. தான் எந்த நிலையில இருக்கோங்கிற நினைச்சவளுக்கு முகமெல்லாம் செவந்து போச்சு. ஏறிட்டு தன் கணவனுடைய முகத்தை பார்த்தா. தன் கணவனுடைய மார்பில உரிமையோட கட்டி அணைச்சபடி படுத்திருந்த அவளால அதை நம்பவே முடியல. இரவுல நடந்த எந்த நிகழ்ச்சிகளையும் நினைவுக்கு கொண்டு வந்து பார்த்தா. அதையுமே அவளால நம்ப முடியல. எப்படி நடந்துச்சு இது? தான் மேல அவ்வளோ கோவமா இருந்தானே, அப்படி இருந்தவன் எப்படி இப்படி தாங்கிட்ட எப்படி இப்படி நடந்துக்க முடியும் அப்படின்னு நினைச்சவன் அவனுடைய கைப்பிடியில இருந்துகிட்டு விலக முயற்சி பண்ணான். அதை உணர்ந்த விக்ரமன் அவளை விலக விடாம மீண்டும் அவளை அணைச்சுக்கிட்டான். அந்த செயலை அவளால நம்பவே முடியல. அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தபடி, என்னாச்சு உங்களுக்கு? என்ன என் மேல இவ்வளவு காதல் திடீர்னு அப்படின்னு புரியாம கேட்டவகிட்ட மெதுவா தன் கண்களை திறந்தபடி அவளை பார்த்து, ஏண்டி என் பொண்டாட்டி கிட்ட இப்படி நடந்துக்காம பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டையா நடந்துக்க முடியும்? நீ தானே என் பொண்டாட்டி அப்படின்னு கேட்டவன் மீண்டும் அவளை இழுக்கமா அணைச்சு பிடிச்சுக்கிட்டான். அவளுக்கு இன்னமும் புரியல. அவளுடைய கைப்படியில இருந்துகிட்டு வலுக்கட்டாயமா தன்னை பிரிச்சு எடுத்து தள்ளி உட்கார்ந்தா. பிறகு எழுந்து போக முயற்சி செஞ்சு போர்வையை நகர்த்தி விட பார்த்தவ அதிர்ச்சியானா. ஏன்னா அவ உடம்புல ஒரு பொட்டு துணி கூட இல்லை. ஐயோ, எங்க என்னோட உடையெல்லாம் அப்படின்னு பார்வையால அந்த அறையை துழாவினான். உடைகள் எல்லாம் ஒரு மூலையில அங்கங்கு சிதறி கிடக்கிறத பார்த்தவ விக்ரமனை பார்த்து முறைச்சா. அதை பார்த்த விக்ரமன் மெதுவா எழுந்து உட்கார்ந்தபடி, என்னடி முறைக்கிற? எனக்கு உரிமையானதுதான் நான் எடுத்துக்கிட்டேன், ஏன் கூடாதா அப்படின்னு கேட்டவன் மறுபடியும் அவளை இழுத்து தன் மார்பு மீது போட்டுக்கிட்டான். அவன் மார்புல உரிமையா சாஞ்ச ரித்தன்யா அவனுடைய மார்புல இருக்கிற முடிகளை கோதியபடி, என்னாச்சு உங்களுக்கு திடீர்னு? என் மேல கோவமெல்லாம் போயிடுச்சா அப்படின்னு கேட்டவளை அன்போட இறுக்கமா அணைச்சு நடந்த உண்மைகளை சொல்ல ஆரம்பிச்சான் விக்ரமன். விக்ரமன் தான் ஏன் திருமணத்தை விட்டு ஓடி போனோம் அப்படிங்கிறத அவனுடைய வாயிலிருந்து சொல்லவும் எல்லா உண்மையும் அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்றது உணர்ந்தா ரித்தன்யா. அவனை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டா. அதை உணர்ந்த விக்ரமனும் அவளை தன்னோட அணைத்துக்கிட்டான். குழந்தை அழிஞ்சதை பத்தியும் சொன்னான். அதை கேட்ட ரித்தன்யாவோட உடம்பு அவன் கைப்பிடியில இருந்ததும் தெரிஞ்சுமே நடுங்க ஆரம்பிச்சது. அதை உணர்ந்தவன் அவளை ஆறுதலா கட்டி அணைச்சு கூந்தலை கோதி விட்டு உதவ தடவி கொடுத்தபடி சமாதானம் செஞ்சான். அவளுடைய நெற்றியில அழகான ஒரு முத்தத்தை பரிசா கொடுத்தான். நமக்கு இன்னொரு அழகான குழந்தைய கண்டிப்பா கடவுள் நம்மளுக்கு நல்லபடியா கொடுப்பாரு ரித்தன்யா.
நீ பழசையே நினைச்சு வருத்தப்படாத அப்படின்னு சொன்னான். தன் கணவனுடைய குரல்ல கொஞ்சம் சமாதானம் அடைஞ்ச ரித்தன்யா அவனை பார்த்து எழுந்து விக்ரமனுடைய நெற்றியில தன்னோட இதழ்களை பதிச்சா. அந்த நொடியில தன் மனைவி கிட்ட தன்னையே மறந்த விக்ரமன் அவளை வேகமா கட்டி அணைச்சபடி மீண்டும் அவளை அணுகினான். அதை தெரிஞ்சுக்கிட்ட ரித்தன்யா வெட்கத்தால முகம் சிவக்க அவனை தள்ளிவிட பார்த்தா. சிச்சி, வேண்டாங்க, பட்டப்பகல்ல இதெல்லாம் தப்பு அப்படின்னு எழுந்து செல்ல முயற்சித்தவளை தனது பலத்தால தடுத்து நிறுத்தி அந்த பிடிவாதக்காரன் தன் மனைவியை விடாம மீண்டும் மீண்டும் அவளை திணறடிச்சான். எல்லாம் முடிஞ்சு மூச்சு வாங்க அவளை விட்டு நகர்ந்தவளை நகர விடாம பிடிச்சவன், எனக்காக கடைசியா ஒன்று மட்டும் பண்ணுவியா ரித்தன்யா அப்படின்னு குழஞ்சபடி கேட்டான் விக்ரமன். தன் கணவனுடைய மார்பில் ஒண்டிக்கிட்ட ரித்தன்யா, என்னங்க இப்படி கேட்குறீங்க? உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா. அவளைவே கூர்மையா பார்த்தபடி, உங்க சித்தப்பா குடும்பத்து மேல நம்ம கேஸ் போடலாம், நான் உன் கூடவே நிற்பேன், நீ கம்ப்ளைண்ட் கொடு, கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லு, உன்னை என்னவெல்லாம் சித்திரவதை பண்ணாங்கன்னு சொல்லு, அவங்கள நம்ம சும்மாவே விடக்கூடாது ரித்தன்யா அப்படின்னு சொன்னான். அந்த குரல்ல எக்கோட தன்மையை உணர்ந்தா அவ. ஆனா எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? அவங்கள எளிதா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி கோர்ட்ல ஒப்படைக்கலாம் தான். ஆனா ஏற்கனவே விக்ரமனுடைய காரை விபத்துக்கு உள்ளாக்கி கொல்ல நினைச்சவங்க இனியும் அப்படியே செஞ்சா, மேலும் அந்த மருந்து அதை வேற யார்கிட்டயாவது கொடுத்து விக்ரமனை பைத்தியமாக்கிட்டா அப்புறம் தன்னோட நிலை என்ன ஆகுறது அப்படின்னு யோசிச்ச ரித்தன்யா தன்னோட கணவன் மார்பில் மறுபடியும் முகம் பொதிச்சு அவனுடைய மார்பில் உள்ள முடிகளை கோதினபடி, வேண்டாங்க, நமக்கு எதுக்கு இந்த வீண் வம்பு, நம்ம இப்படியே கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருந்துடலாம். அவங்களுக்கு என்ன தேவை? என்னோட சொத்து தானே, அதை நம்ம கொடுத்துடலாங்க. நமக்கு உங்ககிட்ட இருக்கிற இந்த சொத்தே போதுமானது. அப்புறம் அந்த மேதா, அவ நம்ம பாவனா குழந்தை இல்லையா, அவளையும் கூட்டிட்டு வந்துடலாங்க. இந்த 2 விஷயம் மட்டும் நம்ம பண்ணிட்டா போதும், எங்க சித்தப்பா குடும்பம் நம்ம வாழ்க்கையில வரவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னவள தாங்கிட்டு இருந்து பிரிச்சு அவ முகத்தை நிமிர்த்தி பார்த்தான். என்னடி விளையாடுறியா? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்கே? நான் சொல்றது உனக்கு புரியுதா புரியலையா? அவங்க நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காங்க, எனக்கு நிறைய துரோகம் பண்ணிருக்காங்க, உன்னை இந்த ஊரை விட்டே ஓட வச்சிருக்காங்க, என்கிட்ட இருந்து உன்னை பிரிச்சிருக்காங்க, நம்ம குழந்தைய உன் கருவிலே கழிச்சிட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சும் என்னை மன்னிச்சு அவங்களுக்கு எல்லா சொத்தையும் கொடுத்து ராஜபோகமா வாழ வைக்க சொல்றியா? அந்த அளவுக்கு தியாகியெல்லாம் நான் இல்லம்மா அப்படின்னு கடுமையா பேசினவன் அவளை பார்த்து, நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் ஆகணும், கோர்ட்ல சாட்சி சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு ரௌத்ரமா சொன்னான். அந்த குரலை கொஞ்சம் பயந்தவ, இல்லைங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்னு சொன்னவளுடைய முகத்தை அழுத்தி பிடிச்சு தான் பக்கத்துல கொண்டு வந்தான். இங்க பாருடி, என்னை மறுபடியும் பழைய விக்ரமனா ஆக்கிடாத, உனக்கு கடைசியா சொல்றேன், நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொன்னவன் அவளை விட்டு கோபமா விலகி போனான். தன் கணவனுடைய கோபத்தை தாங்க முடியாத ரித்தன்யா அவன் தன்னை விட்டு பிரிஞ்சு போறத உணர்ந்து அவனுடைய கைகளை பிடிச்சு நிறுத்தினான். ப்ளீஸ்ங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன், அவங்களுக்கு தேவை கேவலம் இந்த பணம் தான், அதை கொடுத்துட்டா அவங்க நம்ம வாழ்க்கையில வரவே மாட்டாங்க, அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைங்க, அந்த மருந்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு, அப்புறம் கார் விபத்து அப்படின்னு நடுங்கிய குரல்ல சொன்னவ வேண்டாங்க அப்படின்னு கெஞ்சினா. அவ கைகளை உதறவன், இதுக்கெல்லாம் பயந்தா இந்த உலகத்துல வாழவே முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு குளிர் அறைக்குள்ள கோவமா சென்று கதவை அழுத்தி சாத்தினான். அவன் கோவமா அழுத்தி சாத்தின கதவை ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டே இருந்தா ரித்தன்யா.